அனைத்து தமிழ் இல்லத்தரசிகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் கௌரி. இது வரைக்கும் கௌரிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். புது புது வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கு உண்டான ரெசிபியை பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கௌரிஸ் கிச்சனில் பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு சொல்ல போகிறேன். அதுக்கு தேவையான பொருள் 150 கிராம் சின்ன வெங்காயம், 6 வரமிளகா, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் சீரக மிளகு, ஒரு சின்ன இஞ்சி, அப்புறம் 1 கட்டி நான் பூண்டு எடுத்திருக்கேன். இதை இனி எப்படி இந்த ரெசிபி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது நாம் கடாயில் எண்ணெய் எடுத்துகிட்டு இது எல்லாத்தையும் 1 by 1 ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ இந்த பூண்டு சட்னி நார்மலாக செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கடலைப்பருப்பு சீரகம்லாம் சேர்க்க மாட்டாங்க. வெறும் பூண்டு, அப்புறம் வெங்காயம், அப்புறம் வரமிளகா மட்டும் சேர்த்திக்குவாங்க. ஸோ நீங்கள் காஷ்மீர் மிளகா, அப்புறம் சீனி மிளகா எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு காரம் கிடைக்கிறது இல்லாமல் நல்லா ஸ்பைஸியாகவும் உங்களுக்கு சட்னி நல்லா கலராகவும் இருக்கும். ஸோ நான் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற நார்மல் வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ சீரகம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணி இது பண்ணிக்கலாம். இதில் பூண்டும் வரமிளகாயும் அவங்கவுங்க தேவைக்கேற்ப நீங்கள் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். ஸோ இது டெலிவரியான லேடிஸு, அதுக்கப்புறம் ஃபீடிங் பண்ணிகிட்ருக்கிறவங்க, அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு இருக்கிறவங்க எல்லாருமே இந்த சட்னி சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி இது. ஸோ இது தயிர் சாதத்துக்கு, சப்பாத்திக்கு, அப்புறம் சாம்பார் சாதத்துக்கு எல்லாம் நீங்கள் சைடிஷாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பூண்டு சட்னி அவ்வளோ ஒரு உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு இப்போ இந்த சட்னியை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சட்னியை நான் அரைச்சிட்டேன். ஸோ இப்போ நம்ம சட்னி இது தனியாக எடுத்துகிட்டு நம்ம தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம கடுகு கருவேப்பிலையும் போட்டு சட்னியை தாளிச்சிடலாம். ஸோ இப்போ சூப்பரான பூண்டு சட்னி ரெடி. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 1 வீக்குக்கு யூஸ் பண்ணலாம். வெளியே வச்சிங்கன்னா 3 நாள் யூஸ் பண்ணலாம். புளி சேர்த்துருக்கனால நமக்கு அவ்வளோக்கா கெடாது. கண்டிப்பாக அந்த ரெசிபி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். ஸோ ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். பை பை ஃப்ரம் கௌரிஸ் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட் எவ்ரிவேர்.